உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸாக மட்டும்தாங்க இருக்கிறது. இந்த பிரேக்கிங் நியூஸில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபான கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துதான் நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். அதாவது அனைத்து கடைகளுக்குமே வைக்காமல் 717 மதுபான கடைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு விஷயத்தை பற்றியுமே தற்போது பொதுமக்கள் இன்றையளவும் பேசிக்கொண்டு வருகின்றனர். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த மதுபான கடைகளுக்கு தினசரி ஏதாவது அடுத்த கட்ட முடிவாக ஏதாவது ஒரு விஷயம் வெளிவந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கலாம். அதாவது மது பிரியர்களுக்கு தினமும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. இந்த மதுபான கடைகளுக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு மாற்றம், ஏன் இப்படி அதிரடியான உத்தரவு, ஏன் இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நிறைய விஷயம் ஒழுங்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். அதாவது ஒரே ராத்திரியில எல்லாத்தையுமே மாற்ற முடியாது என்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர் ஓப்பனாகவே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அதாவது உண்மையான விஷயத்தை ஒரு தகவலாக செய்தியாளர்களிடம் அவர் சொல்லி இருப்பதாகவே ஒரு தகவல் தற்போது கசிந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம பார்க்கலாம். இந்த மதுபான கடைகள் மூடல் குறித்து நிறைய விஷயங்கள் அவர் ஓப்பனாகவே சொல்லி இருப்பதாக ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. ஸோ இந்த தகவல் என்னவாக இருக்க போகுது, இந்த தகவலால் மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கிடைக்க போகுதா, இல்லை என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நாம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த 11ஆம் தேதி கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தளங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூடிட உத்தரவிட்ட விஷயம் கண்டிப்பா அனைவருக்கும் ஒரு தெரிந்த விஷயமாகவே இருந்திருக்கலாம். இதனை அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவே அவர்கள் தரப்புல ஒரு விஷயத்தை தெரிவித்து இருந்திருக்கிறார். முழுமையான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதில் சில சட்ட ரீதியான தடைகள் இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார். அதாவது இப்போ வரையும் முழுமையான சீர்திருத்தங்கள் இன்னும் கொண்டு வரப்படவில்லை அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல சொல்லலாங்க. மீதமுள்ள கடைகளை மூடக்கூடிய பணிகள் ஒரே இரவில் நடந்து விடாது என்றும் அதற்கான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. இரவு 10 மணிக்குள் பாத்தீங்கன்னா கடைகளை மூடுவதை கண்காணிப்பது இன்மாறு விஷயங்களை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் அவர்கள் உறுதி அளித்து இருப்பதாகவே ஒரு தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. நீதிமன்ற உத்தரவுப்படி காலி பாட்டில்களை பொதுவெளியில் வீசுவதை தடுக்கவோ கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்து ஸ்டிக்கர் ஒட்டும் நடைமுறை கொண்டு வரப்பட்டதாக கூறிய அவர் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பாட்டில்களை திரும்ப பெறுவதில்லை என்ற புகார் எழுந்துள்ளதை ஒப்புக்கொண்டார். ஸோ இதற்கு அவர் என்ன பதிலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் பிரச்சனைக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாதுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்து இருக்கிறாரு. ஸோ இந்த மதுபான கடைகளுக்கு மேலும் மேலும் ஒரு அதிரடியான மாற்றங்கள் வந்து கொண்டே இருப்பது பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தியான மாற்றத்தை இதனால் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரிவிக்கலாம். இந்த மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்பவர்கள் மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயமும் அவர்கள் தரப்புல தெரிவித்து இருக்கிறார். ஸோ இந்த மதுபான விஷயத்துல பாத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு புதிய விஷயம் தினசரி வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த மதுபான கடைகளில் தினசரி ஏதாவது ஒரு தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கலாம். இந்த மதுபான கடைகள் மூடுவதில் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் நெருக்கடி இருப்பதாகவும் தாவேக அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தற்போது தெரிவித்து இருக்கிறார். அதாவது என்ன சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல சட்ட ரீதியான அதாவது எல்லா மதுபான கடைகளை மூடுவதில் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான தடைகள் நிறையவே இருக்கு அப்படின்றது அவர்கள் தரப்புல நிச்சயமா தெரிவித்து இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த கட்ட முடிவாக என்ன செய்ய போகிறார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிய உடனே பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக 717 கடைகளை மூட உத்தரவிட்டு இருக்கிறார். ஸோ அதில் 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளதாகவே இப்போ ஒரு தகவல் சமூக வலைதளங்களில்
வெளியாகி வந்திருக்கு. ஸோ மொத்தமாகவே 717 கடைகளும் மூடப்படவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இந்த அதிரடியான மாற்றத்தில் இவ்வளவு சிக்கல் நுழைந்திருக்கா, இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்றத நிச்சயமா நம்ம அரசிடம் கேட்கலாங்க. ஸோ அரசு வட்டாரங்கள் ரீதியாக இதற்கு தினசரி ஏதாவது ஒரு வகையில் பதிலளிக்கக்கூடிய ஒரு தகவல் கசிந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் முழுமையாக அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூடவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். ஸோ இந்த மதுபான கடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமா இந்த இடத்துல நமக்கு தெரிகிறது. ஏன் இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு அப்படிங்கிறது மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த மதுபான ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமும் இந்த அரசு தரப்புல கண்டிப்பா செய்து இருக்காங்க. இந்த மதுபான ஊழியர்களுக்கு, அதாவது மூடப்பட்ட கடைகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்று பணி அரசு சார்பில் செய்து கொடுத்திருக்காங்க. மூடப்படும் கடைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு வேறு கடைகளில் பணி அமர்த்த உத்தரவிட்டுள்ளது அப்படிங்கிறது அரசு ரீதியாக ஒரு தகவலை தற்போது சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. ஸோ யாருக்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் இந்த அரசானது ஒவ்வொரு முடிவை எடுத்துக்கொண்டு வராங்க அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அடுத்த நடவடிக்கை இந்த விஷயத்துல என்னவாக இருக்கும்? ஏற்கனவே இந்த மதுபான கடைகள் விஷயத்துல நிறைய நடவடிக்கையாக எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதுல அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான உத்தரவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒழிந்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். அதாவது மறைமுகமாக நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். ஸோ இதற்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே கண்டிப்பா எழுந்திடும். ஸோ இதற்கான பதிலாக அடுத்த கட்ட முடிவாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார், என்ன விஷயங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த மதுபான நடவடிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் சட்ட ஒழுங்கு பேணுவதற்கும் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கும் எடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே நம்ம பார்க்கலாம். இந்த மது விலக்கு துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஸோ விக்னேஷ் அவர்களுடைய தரப்புல மீண்டும் அடுத்த கட்ட முடிவாக என்ன தகவல் வெளிவரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.